ஹாய். இப்போ டைம் வந்து 6:30 மார்னிங். டே 2 இன்னைக்கு. நம்ம எங்கெங்கே போக போகிறோம்னா தேக்கடியில் தேக்கடி போட்டிங், ஜீப் சஃபாரி. லஞ்ச் முடிச்சதும் ஜீப் சஃபாரி. ஜீப் சஃபாரியில் சத்திரம் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு 3 இடம் இருக்குது. அங்கே நம்ம இன்றைக்கி போக போகிறோம். கட்டாயம் இன்றைக்கி நம்ம எலிஃபென்ட் ரைட் போகணுன்னு நான் நினச்சி வச்சுருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னொரு விஷயம், எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க ரூமில். முடிஞ்சளவு எங்களுக்கு போட்டிங் மார்னிங் வந்து டைமிங் வந்து 9 o'clock இருந்தது. ஆன்லைன்லேயே நான் புக் பண்ணிட்டேன். அதை நான் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் இந்த சைடில் காமிக்கிறேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் போர்ட்டல். ஸோ நீங்கள் மொபைலில் நீங்கள் அதை புக் பண்ணும்போது உங்களுக்கு புக்கிங் ஆனதும் கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு அவங்க டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜை அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு டவுன்லோட் ஆகிடும். ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகி அதுலேருந்து நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மொபைலில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் டிக்கெட் ஜென்ரேட் ஆகுறது. பட் நீங்கள் ஒரு பிசிலேயோ இல்லை லேப்லேயோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுக்குறேன். நீங்களும் தேக்கடிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் எதனால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி பொங்கல்ன்றனால எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஏர்லி மார்னிங் 7 o'clock போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் பையன் இருக்கிறனால அந்த டைமுக்கு முன்னாடி எங்களால் எந்திரிச்சு அங்கே போய் ப்ரிப்பேர்டாக நிற்க முடியாது அப்படின்னு நான் ஒரு 9 o'clock 9:15 ஸ்லாட் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் இங்கேருந்து வியூ காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மலை, அதுக்கு பின்னாடியும் ஒரு 2 மலை இருக்குது. இங்கே மிஸ்டில் உங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு இன்றைக்கி. கிளைமேட் ஆனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் செம்ம கிளைமேட்டுங்க. ஜான்வரி மந்த் இல்லையா, தை மாதம் பனி. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஓனர் நான் உங்களுக்கு கட்டாயம் காமிக்கிறேன். என்னென்னா, இங்கே அடுத்த நாள் ஆக ஆக அவர் சொன்ன மாதிரி ஆள்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ரூம் நேற்றே வந்து புக் பண்ணது, 2 நாளைக்கும் சேர்த்து புக் பண்ணது நல்லது தான். ஆக்சுவலாக நாங்கள் 2 நாளைக்கு 2 ரூமாக புக் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ்க்கு தனியாக, அப்புறம் எங்களுக்கு தனியாக. ஓகே, நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லேக்கை சுற்றி உள்ள போட்டிங் எப்படி போகிறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அங்கே போகிற வழியில் நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். போட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கே பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொண்டு வந்த வண்டியை பார்க்கிங் லாட்டில் டிக்கெட் வாங்கி பார்க் பண்ணிவிட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணுற கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் உங்களால் போட்டிங் ஸ்பாட்டுக்கே போக முடியும். ஸோ நீங்கள் இந்த பஸ்ஸுக்கும் டிக்கெட் எடுக்கணும் போட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு. இதை நான் காமிச்ச அந்த ஆன்லைன் போர்ட்டல்லே நீங்கள் டிக்கெட் 2க்குமே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே எடுத்துக்கலாம். நாங்கள் பொங்கல் ஹாலிடேன்றனால அரிபரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே வந்து கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இந்த 2 விஷயத்துக்கும். இங்கே வெஹிக்கிளை பார்க் பண்ண இடத்துலேருந்து போட்டிங் ஸ்பாட்டுக்கு 5 kilometers. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ட்ராவல் எடுக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ண போட்டிங் ஸ்லாட் வந்து என்ன டைமிங்கோ அதுக்கு ஒரு 1 hour இல்லை 45 minutes பிஃபோராகவே நீங்கள் பஸ் ஏறுறது நல்லது. 1 hourக்கு முன்னாடியே நீங்கள் மேலே பஸ்ஸில் ஏறினாலுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சீனரி விஷுவலாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களும் இந்த மாதிரி தேக்கடி போட்டிங்க்கு வரும்போது இந்த மாதிரி வெஹிக்கிளில் ஏறும்போது ஃபஸ்ட் சீட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நல்ல வியூ கிடைக்கிது. என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே எனக்கு தோண ஆரம்பிச்சது. நல்ல வேளை நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் ஸ்லாட்டுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் ஃபேமிலியோடு வந்துட்டு பொங்கல் அன்றைக்கெலாம் லைனில் நின்னோம் அப்படின்னா எக்ஸ் ஆகிடும். தர்மா தர்மா
வீக் டேஸில் சரியான கூட்டம். இங்கே வந்து விசாரிச்சதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஆன்லைனில் மட்டும் இன்றைக்கி புக் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா போட்டிங்கே மறந்துருக்கணும்னு. நீங்களும் தேக்கடி வரும்போது ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க உங்களுக்கு போட்டிங் டைம். ஸோ அதை கட்டாயம் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள், அது இல்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. ஓகே, போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஓகே, இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டோம்டா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. எல்லோரும் அரண்டு போகணும், என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு மிருகம் இருக்கா அப்படின்னு. பிபிசி எடுத்துலேருந்து நம்ம கால் பண்ணி உங்களை தான் தேடுறாங்கன்னு சொல்லணும். வேறு ஏதாவது சொல்கிறாரு என்னென்னு கேட்போம். இது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபாலோ பண்ணுவோம். பெரியார் லேக் அப்புறம் தேக்கடி லேக் ரெண்டுமே ஒன்று தாங்க. பெரியார் லேக் கிட்டத்தட்ட ஒரு 900லேருந்து 1800 மீட்டர் வரை அபோவ் சீ லெவலில் இருக்குது. இதிலிருந்து வர நீர் வரத்து கிட்டத்தட்ட 244 கிலோமீட்டரை கிடக்கும். ஸோ கேரளாலேயே இதுதான் ஒரு நீளமான ஆறாகவும் சொல்கிறாங்க. இந்த லேக்குடைய நீளம்னு பார்த்தா மொத்தம் 26 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு இப்போ படகுல கூட்டிகிட்டு போகிறது வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இந்த லேக்குடைய அடுத்த முனையில் தான் முல்லை பெரியார் டேம் இருக்குது. இந்த லேக்குக்கும் நம்ம வைகை ஆறுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வர நீர்வரத்து இந்த லேக் வழியாக மேற்கு திசையிலேயே போய் கடலில் கலந்து வீணடைகிறத அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அதை அவங்க கண்டுபிடிச்சி இதை சரி செய்யணும்னு ஒரு வழி எடுத்தாங்க. அதுக்கான வழி தான் இந்த முல்லை பெரியார் அணையாகவும் நம்பினாங்க. ஸோ இந்த டேமானது மேற்கு திசை வழியாக வர நீரை தடுத்து அதோடைய எதிர் திசை, அதாவது தமிழகத்துக்கும் நீர்வரத்து வரணுன்ற நோக்கத்தில் கட்டப்பட்டது தான் இந்த முல்லை பெரியார் டேம். நீங்கள் தேக்கடி ஏறும்போது பெரிய பெரிய பைப்பாக ஒரு 4-5 பார்த்துருப்பீங்களே வர வழியில். என்னடா இவ்வளோ பெரிய பைப்பு எங்கடா கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த டேம்லேருந்து வர தண்ணியை நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கான வழி தான் அது, அதாவது பாதை. அம்மா வாங்க அப்பா வாங்கன்னு கட்டாயம் வர வழியில் அந்த இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த இடத்த பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அப்படியே கிங்காங் ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல.
இருக்காங்கன்னா இல்லை, குட்டி குரங்கு கூட இல்லையடா. கேடிடிசி 3 ஸ்டார் பேலஸ். ஸோ உங்களால் இந்த மிடில் ஆஃப் தேக்கடியில் ஒரு லக்ஸுரி ஸ்டே உங்களால் தங்க முடியும் வித் ஆல் சைட் சீயிங்ஸ். ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் கிடையாது, ரொம்பவே காஸ்ட்லி. 15,000 to 20,000 பெர் டே ஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு தடவையாவது இங்கே வந்து ட்ரை பண்ணுவோம். ரிட்டர்ன் நம்ம வரும்போது தான் நிறைய பார்க்கலாம், நிறைய கேப்சர் ஆகும். ஆக்சுவலாக சம்மரில் இதனோட தண்ணி குடிக்க லேக்கு வரும். மற்ற வின்டர் சீசன், ரெய்னி சீசன்லாம் அங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் அங்கேயே குடிச்சிட்டு உள்ளே வர லேக்குக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற இடங்களே குடிச்சிட்டோம். சம்மரில் தான் எனக்கு தெரிஞ்சு லேக்குக்கு வரும்னு நினைக்கிறேன், தண்ணி பற்றாக்குறையால். அப்படியே வந்தாலும் சம்மரில் ஏர்லி மார்னிங்காக வரணும். இப்போ டூரிஸ்ட் தூரத்தில் போகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பேம்பு ராஃப்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எப்படி போட்டிங் போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி இது ஒரு சைட் விசிட்டிங். இது நீங்கள் நான் காமிச்ச ஆன்லைன் போர்ட்டல்லையே இதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுபோக இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் உள்ள இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் தேக்கடி வரும்போது கட்டாயம் ட்ரெக்கிங் ட்ரை பண்ணணும், அப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன். இப்போ தேக்கடி போட்டிங் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எல்லாமே ரிட்டன் எக்ஸிட் ஆகிறதுக்கு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து என்ன ப்ரோக்ராம்ன்றதை நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன்.
போகலாம்.